தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பட இன்னைக்கு பேசப்படுது. ஆனா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல மக்களாகிய பல பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து அவர் ஒண்ணு கிளாரிட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. சோ நம்ம யாருமே வந்து இந்த சாமி கும்பிடுறோம்ல, இந்த மத நம்பிக்கை இருக்குல்ல, இத வந்து யாரும் யாரும் எந்த இடத்துலயுமே அவதூறாவோ இல்ல நான் எங்களுக்கு வந்து இந்த சாமியெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கொள்கையோ கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய மத நம்பிக்கை. நம்ம அதை எதுவுமே கொச்சப்படுத்த போறது இல்ல. அதை வந்து நாங்க அந்த கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டோம். இப்போ வந்து அதுல வந்து அடிஷனலா அவர் ஆட் பண்ண பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹிந்துஸ் ஆகட்டும், அதாவது லைக் என்னென்ன நம்ம பண்டகை கொண்டாடுவோம், இது கொண்டாடுவோம், தீபாவளி, பொங்கல், நம்மளுக்கான நாட்கள் என்னவோ அதை லிஸ்ட் பண்றாரு. அடுத்து சிறுபான்மையா இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாருமே எல்லாத்தையும் கொண்டாடுவோம். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே உறவினர்கள், நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள், யாரும் எந்த இடத்துலயுமே பாரபட்சம் இல்லாம ஒற்றுமையா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. இது என்னவா ரெஃப்ளெக்ட் ஆகுது, இது என்னவா மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா, ஆப்வியஸா ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருடைய கொள்கை தான் என் கொள்கை தான் ஸ்டாலின் கொள்கை, சாரி சிறுபான்மையினர் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த மத நம்பிக்கை உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது கோத்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்களுடைய மேடை பேச்சு ரொம்ப கம்மியான மினிட்ஸா இருந்தாலும் உங்களுக்காக நான் இருக்கேன், நம்ம எல்லாருமே ஒண்ணு, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் யாரும் எங்கேயும் கம்மி இல்லை எங்கேயும் அதிகம் இல்லை அப்படிங்கறத கொஞ்சம் சிறப்பா பேசினதுல ஸ்கோர் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்ததா ஃபெலிக்ஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்து அவங்களுக்காக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கூட நிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாரும் வரவேற்கிறாங்க. வா தலைவா வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க. சோ ஆப்வியஸா இது வரைக்கும் எந்த கட்சியும் சாராத நான் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கூட அவருடைய இயக்கத்துல நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இவரும் சொன்னாரு. இதுக்கு பின்னணி என்னவாக வேணா இருக்கலாம். ஏன்னா நீங்க எதிர்கட்சியை விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு லீகல் டீம் தமிழக வெற்றி கழகம் ஆப்வியஸா கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதானே அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டும் இருக்காங்க. சோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது, விஜய் அவர்களை மக்கள் எப்படியெல்லாம் ஏத்துக்க போறாங்க அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.